ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிஃப்டி டைம்ஸ் நவ். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இன்றைக்கி நிஃப்டி கடந்த 2 நாளாக நல்ல பாசிட்டிவில் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. ஒட்டுமொத்த மார்க்கெட்டே கடந்த 2 நாளாக பாசிட்டிவில் வரும்போது ரிலையன்ஸ் மட்டும் பாருங்கள் 3.30% நெகட்டிவில் வந்திருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி பாருங்கள், இதோட டைம் ஃப்ரேம் டெய்லி டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். இதை நான் என்ன செய்தேனாக்கா 5 மினிட்டாக மாற்றிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், 5 மினிட்டாக நிஃப்டியோட டைம் ஃப்ரேம் நான் மாற்றிக்கிட்டேன். 2ஆம் தேதி ஓப்பன் ஆகும்போதே கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு. கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு 12 மணி வரைக்கும் சைட்வேஸில் போயிட்டு அதுக்கப்புறம் நல்ல ஒரு புல்லிஷ். அப்புறம் இன்றைக்கி காலையில் ஓப்பன் ஆகும்போது ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு இன்றைக்கும் ஒரு 12-12:30 மணி வரைக்கும் சைட்வேஸ் மார்க்கெட்டை போயிட்டு அதுக்கப்புறம் நல்லா புல்லிஷாக வந்துருச்சு. இது நிஃப்டியோட ஷார்ட்டு. ஆனால் நிஃப்டி 50ல் அதிகமான வெயிட்டேஜ் கவுண்டரில் ரிலையன்ஸ் ஒரு முக்கியமான ஸ்டாக்ஸு. அப்படிப்பட்ட ரிலையன்ஸே இன்றைக்கி வந்து நெகட்டிவில் போயிருக்கு. அது என்ன காரணம் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ரிலையன்ஸோட சார்ட்டும் ஒரு டைம் பார்த்துட்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் ரிலையன்ஸோட சார்ட் எடுத்து வச்சுருக்கேன். இந்த இடத்துல பாருங்கள், ரிலையன்ஸ் இன்றைக்கும் நேற்றும் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துடலாம். நேற்று அதாவது 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கேப் டவுன் ஆகிட்டு மறுபடியும் சைட்வேஸ் ஸ்மால் புல் பேக் வந்துருந்தது. இன்றைக்கி ஓப்பனிங்லேருந்தே நல்ல ஒன் சைடு ரேலியாக ஃபால் ஆகிட்டு பாருங்கள் 44.5 பாயிண்ட் மைனஸில் க்ளோஸ் வச்சுருக்கு. பர்சன்டேஜாக பார்க்கும்போது 3.30%, ஃபைனலாக 1306 க்ளோஸ் வச்சுருக்கு. இதோட கிராஃப் பார்க்கும்போது ஓப்பன் ஆகும்போதே நெகட்டிவில் தான் ஓப்பன் ஆச்சு. தொடர்ந்து பாருங்கள் ஒன் சைடு ரேலி 12:30 மணி வரைக்கும் தொடர்ந்து ஒன் சைடு ரேலி. 12:30க்கு மேலே சைட்வே மார்க்கெட் அப்படிங்கிறத பார்க்குறோம். நிஃப்டியே மேலே போகும்போது ரிலையன்ஸ் மட்டும் ஏன் டவுன் சைடு போகுதுன்றத அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அடிப்படையாக நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், என்னோடய நாலேஜ் பேஸ்டு ஏஐ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த இடத்துல பாருங்கள் ரிலையன்ஸ் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ஓஐ ரேஷியோ 25% இன்க்ரீஸ் ஆகிருந்தது. கால் சைடு பார்க்கும்போது 56,097 கான்டாக்ட் நியூ ஓஐ இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. புட் சைடு பார்க்கும்போது வெறும் 7,170 கான்டாக்ட் மட்டும்தான் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போது கால் சைடு 56,000 சம்திங் கான்டாக்டு, புட் சைடு 7,000 சம்திங் கான்டாக்டு. இது புட் சைடை விட கால் சைடு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 8 மடங்கு அதிகமான ஓஏ கால் சைடு இருக்குதுன்னு சொல்லி இந்த இடத்துல நமக்கு டேட்டா காட்டுது. அதே நேரத்தில் இந்த ஆக்டிவ் கான்டாக்டை செக் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆக்டிவ் கான்டாக்டில் பாருங்கள் 1300 கால் ஆப்ஷனில் 6,697 கான்டாக்டும், 1320 கால் ஆப்ஷனில் 5,316 கான்டாக்டும், 1360 கால் ஆப்ஷனில் 7,304 கான்டாக்டும் நியூ ஓய் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே நேரத்தில் புட் சைடு ஆக்டிவ் கான்டாக்ட் செக் பண்ணி பாருங்கள். 1320 புட் ஆப்ஷனில் 669 கான்டாக்ட் மட்டும்தான் இருக்குது. அடுத்து 1300 புட் ஆப்ஷனில் 1361 கான்டாக்டும், 1200 புட் ஆப்ஷனில் 690 கான்டாக்டும் இருக்குது. இந்த இடத்துல ஆக்டிவ் கான்டாக்டில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். புட் சைடு பாருங்கள், மேக்ஸிமம் 1366 கான்டாக்ட் தான், அதுக்கு மேலே கிடையாது. ஆனால் கால் சைடு பாருங்கள் 1300ல் 6,677, 1320ல் 5,316, 1360 கால் ஆப்ஷனில் 7,304 கான்டாக்ட். இந்த அளவுக்கு ஆக்டிவ் கான்டாக்டில் ஒரு இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ஹையஸ்ட் ஓய் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே நேரத்தில் நெட்டாக பார்க்கும்போதும் புட் சைடு 7,000 சம்திங் கான்டாக்டு, கால் சைடு 56,000 சம்திங் கான்டாக்ட். இது மட்டும் கிடையாது, இது ப்ரீவியஸ்லையுமே செல் ட்ரெண்ட் தான் ஃபார்ம் ஆகிருந்தது. கீழே பாருங்கள், இந்த இடத்துல இஓடி ஆல் அப்படின்னு சொல்லி ஒரு பேஜ் இருக்கும். இந்த பேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நீங்கள் ரிலையன்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த இடத்துல ரிலையன்ஸ் நான் செலக்ட் பண்ணுறேன். 2ஆம் தேதி பார்க்கும்போது கால் சைடு 11,245 கான்டாக்டும், புட் சைடு வெறும் 3,488 கான்டாக்ட் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி 6ஆம் தேதி பாருங்கள் 56,097 கான்டாக்டும், புட் சைடு 7,170 கான்டாக்டும் இருக்குது. அப்போது 2ஆம் தேதியும் இது செல்லு தான் கொடுத்தது, இன்றைக்கும் இது செல்லு தான் கொடுத்துச்சு. ஆனால் மார்க்கெட் பார்த்திங்கன்னா கடந்த 2 டேஸாக நல்ல புல்லிஷ். நிஃப்டி கடந்த 2 டேஸாக நல்ல பாசிட்டிவாக வந்துட்டுருக்கு. இந்த அளவுக்கு மார்க்கெட் பாசிட்டிவாக வரும்போதும் ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டாக்கு தொடர்ந்து செல் ட்ரெண்டில் வரத்துக்கு என்ன காரணம் அப்படின்றத இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அடிப்படையாக வச்சு நான் உங்களுக்கு அனலைஸ் பண்ணி காட்டியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்தமாரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை கற்றுக்கிட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை அடிப்படையாக வச்சு மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய மொபைல் நம்பர் இந்த இடத்துல இருக்குது. வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் என்னோடய மொபைல் நம்பர் இருக்குது. தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னால் என்ன, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு லைவ் மார்க்கெட்டில் அதோட கேரக்டர் எப்படியெல்லாம் சேஞ்சஸ் ஆகும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட சைக்காலஜியை புரிஞ்சுக்கிட்டு நாம் எப்படி ட்ரேடிங் பண்ணோம், இதை பற்றி மாஸ்டர் கிளாஸஸ் இருக்குது. இதில் குறிப்பாக சொல்லணுன்னாக்கா லைவ் மார்க்கெட்லேயே ஓஏ எப்படி சேஞ்சஸ் ஆகும், அதோட கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டு அதோட சைக்காலஜியும் புரிஞ்சுக்கிட்டு நாம் எப்படி ட்ரேடிங் பண்ணணுன்றதை
லைவ் மார்க்கெட்லேயே நான் உங்களுக்கு டீச்சிங் கொடுக்குறேன். அதனால் நீங்கள் மார்க்கெட் முடிஞ்சு வேட்டி ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் போய் ட்ரேடிங் பண்ணும்போது அது ஸ்டாப் லாஸ் கண்டிங் கொடுக்குறதும் உங்களுக்கு எமோஷனல் கொடுக்குறதும் வரும். அதனால் நீங்கள் மார்க்கெட்டை கற்றுக்கிறதே லைவ் மார்க்கெட்லேயே ப்ராக்டிஸ் பண்ணி லைவ் மார்க்கெட்லேயே கற்றுக்கும் போது உங்களுக்கு கான்ஃபிடன்ட் லெவல் அதிகமாகும். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் செபி லிஸ்டட் அனலிஸ்ட் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கண்டென்ட் எல்லாமே இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருக்கேன். நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது நாளைக்கு எப்படி வேணாலும் சேஞ்சஸ் ஆகும். அதனால் நீங்கள் ட்ரேடிங் பண்ணும்போது உங்களோட ஓன் ரிசர்ச்சில் உங்களோட சொந்த முடிவில் ட்ரேடிங் பண்ணுங்கள். அதேமாதிரி இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த நாலேஜ் போய் சேரட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.